இங்கே என்டிஏ சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த அம்மையார் இறந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி யாருடைய ஆட்சியாக நடைபெற்றது என்று தெரியும். என்டிஏ ஆட்சி வந்தால் தமிழகத்தினுடைய சிறுபான்மையுடைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு ஒன்றியத்தை நாம் வஞ்சிக்கப்படுகின்ற போது, நமக்கு பாதுகாப்பு அரணாக ஆட்சியில் இருக்கின்ற போதும் இல்லாத நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய திமுகவுடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாதுகாப்பாக எப்படியும் பாஜகவுக்கும் கூட்டணி வைக்கின்ற கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்கள், தர்காக்கள், மதரசாக்கள், ஆசூர்கானா என்ற வழிப்போர் தங்குமிடங்கள், அனாதை இல்லங்கள் என்பவை வக்பை யூசர் என்ற பயன்பாட்டில் உள்ள வக்புகளாக காலம் காலமாக உள்ளன. ஏராளமான பள்ளிவாசல், கபர்ஸ்தான்களுக்கு பட்டா இல்லை. எனவே காலம் காலமாக நாங்கள் பயன்பாட்டில் பயன்படுத்தியுள்ள வக்பு சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இப்போது இதற்கிடையே ஒருங்கிணைந்த வக்பு வேளாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற பெயரிலே, உமீத் என்ற பெயரிலே வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்து வக்பு சொத்துக்களை உமீத் வலைதளத்திலே பதிவு செய்ய டிசம்பர் 6 வரை கால அவகாசம் கொடுத்து, அந்த அவகாசத்திலே பெரும்பான்மையான சொத்துக்களை பதிவு செய்ய முடியாததால் சென்னை வக்பு தீர்ப்பாயத்திலே தமிழ்நாடு வக்பு வாரியம் வழக்கு தொடர்ந்து ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் பெறப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் பதிவு செய்வதற்கு பட்டா இல்லாத பள்ளிவாசல்கள், கபர்ஸ்தான்கள், தர்காக்கள், ஆசூர்கானா, மதரசா, அனாதை இல்லங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கி வக்பு சொத்துக்களை காப்பாற்றி தர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம்: தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் உள்ள வக்பு நிறுவனங்களுக்கு ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் என்ற மூல அறிக்கை, உரிமை ஆவணம் என்ற டைட்டில் டீட், தூய இனாம் பதிவேடு என்ற இனாம் ஃபேர் ரெக்கார்ட் இவைகளை ஆதாரமாக கொண்டு வக்பு சொத்துக்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு வக்பு சொத்துக்களை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் தனி அதிகாரிகளை நியமித்து இப்பணியை முடுக்கிவிட வேண்டியது அவசியமாக உள்ளதை மாநாடு சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் வக்பு தொடர்பான தாவாக்கள் அனைத்தும் சென்னை தீர்ப்பாயத்தில் மட்டுமே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால் வழக்குகள் அதிகரித்து வருவதோடு வழக்குகள் முடியக்கூடிய காலமும் தாமதமாகின்றது, அதிகமாகின்றது. எனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய மதுரையிலே வக்பு தீர்ப்பாயத்தை மிக விரைவாகவும், அதோடு கோவையிலும் மற்றொரு வக்பு தீர்ப்பாயம் அமைக்க இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு பள்ளிவாசல்களை, வக்புகளை இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறீர்கள். 1995 வக்பு சட்டத்தின்படி வக்புகளை எல்லாம் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். கட்டாயமாக பதிவு செய்வதன் மூலமாகத்தான் சொத்துக்களை பாதுகாக்க முடியும். பதிவு செய்த வக்புகளிலே தான் சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகின்ற போது அதற்கு வக்பு வாரியத்திலிருந்து சட்ட உதவிகள் அளிக்க முடியும். வக்பு வாரியத்தில் பதிவு செய்த பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்குத்தான் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. வக்பு வாரியத்தில் பதிவு செய்த வக்புகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பெரும் மராமத்துக்கான மானியம் கிடைக்கின்றது. வக்புகளை பதிவு செய்வதால் நாம் 7% சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வக்பு வாரியத்துடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நாம் செல்ல வேண்டியிருக்கும். நிர்வாகத்தில் வக்பு வாரியம் தலையிடும் என்று பலரும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றனர். ஆனால் உள்ளபடியே பதிவு செய்வதால் தான் பாதுகாப்பு. வருமானம் உள்ள வக்புகள் தான் சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வருமானம் இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு. ஆண்டுக்கு 15 கோடி 25 கோடி நம்முடைய
மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பெரும் மராமத்திற்காக மானியமாக வழங்குகின்றது. இந்த மானியத்தை பெறுவதற்கு அதாவது எப்படி என்று சொன்னால் கடந்த 2011 ஆட்சி காலத்திலிருந்து திமுக ஆட்சி வருவதற்கு வரைக்கும் 2021 வரைக்கும் 10 ஆண்டுகளிலே பெரும் மராமத்திற்காக கொடுத்த தொகை தமிழக அரசு சார்பிலே 10,40,00,000 10 ஆண்டுகளிலே. கடந்த 5 ஆண்டுகளிலே பெரும் மராமத்திற்காக வக்ஃப் வாரியத்தின் மூலமாக தமிழக அரசு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்காக்களை புனரமைப்பதற்கு 48 கோடி ரூபாய் பெரும் மராமத்திற்கான நிதியுதவி மானியமாக வழங்கியிருக்கின்றது. வரக்கூடிய காலங்களிலே இந்த கோரிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற போது இன்னும் நாம் அதிகமாக நம்முடைய முதலமைச்சரிடத்தில் கேட்டு அந்த மானிய நிதிகளை எல்லாம் கொடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதுதான் பாதுகாப்பு. உமீது வலைதளத்தில் இதுவரைக்கும் பதிவேற்றம் செய்யாதவர்கள் எல்லாம் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் இங்கே நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்கள் கேட்க இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதையெல்லாம் நம்முடைய முதல்வர்கள் பரிசீலிப்பார்கள். வரக்கூடிய இது தேர்தல் காலம். தேர்தலிலே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இங்கே என்டிஏ சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த அம்மையார் இறந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி யாருடைய ஆட்சியாக நடைபெற்றது என்று தெரியும். அதிமுக ஆட்சியவே நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஆட்சி செய்தவர்கள் இப்போது என்டிஏ ஆட்சி என்று சொல்கின்றார்கள். என்டிஏ ஆட்சி வந்தால் தமிழகத்தினுடைய சிறுபான்மையுடைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வஞ்சிக்கப்படுகின்ற போது நமக்கு பாதுகாப்பு அரணாக ஆட்சியில் இருக்கின்ற போதும் இல்லாத நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய திமுகவுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பாதுகாப்பாக எப்படியும் பாஜகவுக்கும் கூட்டணி வைக்கின்ற கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தெரிந்த புதிதாக பாரதியாவோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் இல்லை என்று சொல்ல ஒரு கட்சி இங்கே தமிழகத்தில் தேர்தலை சந்தித்து சிறுபான்மையுடைய வாக்குகளை எப்படியாவது பிரித்து விடலாம் என்று திட்டமிட்டால் அதற்கு இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிய மாட்டார்கள், சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டார்கள். நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு, நம்முடைய முதல்வர் தலைமையிலான கூட்டணிக்கு நாம் வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர் அவர்கள் பேராசிரியர் அவர்களை தகைசால் தமிழராக உயர்த்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் போற்றக்கூடிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெற்று தருவார்கள். அதை அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.